ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு வாக் அரவுண்ட் பண்ண போகிற பைக் என்னதுன்னா ஹோண்டா கோல்ட்விங். அண்ட் இதோட கீ வந்து இதுதான். ஒரு காரில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹோண்டா லோகோ இருக்கும். அண்ட் இந்த ரைட் சைடில் இது வந்து இந்த அலாரம் இது. அண்ட் லெஃப்ட் சைடில் இது வந்து பின்னாடி பூட் ஓப்பன் பண்ண வேண்டியது. அண்ட் இதுக்கு பேக்கில் வந்து கோல்ட்விங்கோட லோகோ மட்டும் தான் இருக்கும். அண்ட் 2 மேனுவல் கீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை ரிமூவ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இது வந்து காரில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு பர்பஸ்க்கு வேண்டி மட்டும் தான். அதை என்னதுன்னு நம்ம போகும்போது நான் சொல்கிறேன். அண்ட் இந்த கீயை தனியாக வச்சு பார்க்கும்போது ஏதோ பயங்கரமாக இருக்கும் அந்த கீ. பட் இது வந்து நம்ம இந்த பிஎம்டபிள்யூ கூட வர கீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு டாய் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிஎம்டபிள்யூவில் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதோட ஃப்ரண்ட் லுக்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இங்கே இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது என்ன மாடல் எல்லாம் போட்டிருக்கு. இது பார்த்து ஒரு ஐடியா இருக்குங்க. 2024 DCT இது வந்து டியூவல் கிளச். இது ஆட்டோமேட்டிக் மாடல். அது நான் போகும்போது நான் காட்டுறேன். அதில் கிளச் இருக்காது. அண்ட் வேறு இதோட கலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு டிரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி பிளா அவ்வளோதான். இந்த வைசர் வந்து நல்ல பெருசு. லைக் நான் ஸ்டெடியாக நிற்கும் போது எனக்கு ஹைட்டுக்கு இருக்குது அந்த வைசர். அண்ட் இது வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் பண்ண வேண்டியது. கலர் வந்து ஒரு க்ளாசி பிளாக் தான் இருக்குது இந்த இடத்துல எல்லாம். இந்த லோகோ கூட க்ளாசி பிளாக் தான். இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் அந்த இதுதான். அண்ட் இங்கே வர லைட்ஸ் எல்லாருமே எல்இடி லைட்ஸ் தான். எதுவுமே ஹாலஜன் செட்டப் கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு இதாக இருக்குது. 5 இது இருக்குது. 1 2 3 4 5. அண்ட் இது வந்து டிஆர்எல் மாதிரி. அண்ட் இது லுக் வைஸ் பார்த்தா ரொம்ப ஒரு ஜைஜாண்டிக்காக இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்போ இருந்து இப்போ வரை எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு லுக் தான். அண்ட் ஃப்ரண்ட் மட் கார்ட்ஸ் வந்து ஒரு கிரே கலர், ஃபுல் பிளாக் கிடையாது. இதில் சில பார்ட்ஸ் எல்லாம் மிக்சடாக தான் இருக்கும். பிளாக் அண்ட் கிரே அந்த ஒரு கைண்டில். டிஸ்க் சைஸு அண்ட் மற்ற இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு லிஸ்ட் போடுறேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ரேடியேட்டர்ஸ் வந்து பொதுவாக இதில் பின்னாடி வரும். பட் இதில் வந்து சைடில் இருக்குது. இங்கே ஒரு ரேடியேட்டர் இருக்குது. அதே மாதிரி இது அந்த 2 சைடில் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே இந்த சென்டர் பார்ட்டில் தான் வரும். அதுதான் அங்கே பல்காக இருக்குது. அண்ட் கொஞ்சம் கூட கீழே பார்த்தா ஸ்ப்ரிங் எல்லாம் தெரியும். அண்ட் இது வந்து ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் பயங்கர கஷ்டம். அண்ட் இதில் இன்ஜின் வந்து 6 சிலிண்டர் இன்ஜின். 3 பைப் இந்த சைடில் இருக்குது. அண்ட் அந்த 3 வந்து அடுத்த சைடில் இருக்கும். அண்ட் இது வந்து இது கேசிங் இந்த காப்பர் கலரில் இருக்கிறது. அண்ட் இது வந்து பிளாஸ்டிக், அதாவது ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி வரும், அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து ஒரு ஹோண்டா லோகோ இருக்குது. கீழே இந்த பைப்ஸ் எல்லாம் நல்ல ஃபினிஷிங்கில் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. டிசிடின்னு நான் சொன்னேன்ல, இதாக இருக்குது. டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் அதிலே போட்டு வச்சுருக்கு. அண்ட் இது வந்து ஷாஃப்ட் டிரைவ், அந்த செயின் கிடையாது. ஷாஃப்ட் டிரைவ்னால ஒரு பெரிய பைப் மாதிரி எல்லாம் போகுது பேக்கில் செட்டப். பிஎம்டபிள்யூ இதே மாதிரி தான் இருக்கும் இதில். அண்ட் சைடு லுக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப வெளிச்சத்தில் வச்சு பார்த்தா தான் இது வந்து கிரே அண்ட் பிளாக் மிக்சட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாமே இந்த மாதிரி ஒரு லைட் கம்மியான இடத்துல வச்சு பார்த்தோன்னா இது ஃபுல் ஒரு பிளாக் செட்டப்பில் தான் தெரியுது. இந்த இன்ஜின் மட்டும்தான் ஓவரால் பைக்லேயே இந்த காப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. இந்த ஹோண்டா லோகோ வந்து இது வந்து அப்போ இருந்து இப்படி தான் இருக்குது. இந்த ஒரு ரெட் கலர் ஃபினிஷிங்கில் இந்த கோல்டு விங்கு அப்படியே தான் இருக்குது. இது சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அண்ட் இதில் இதை ஓப்பன் பண்ண முடியும். இதை ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு இது வந்து இது ஓப்பன் பண்ண முடியும். இதில் தான் ஃபியூல் டேங்க் இருக்குது. இதில் வரும். அந்த அதில் கீ வந்து டைரெக்டாக போடுறதுக்கான ஸ்பேஸ் எதுவும் கிடையாது. ஃபுல் க்ளோஸ் மாதிரி தான் இருக்கும். கார் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணாலும் அது வராது. அதோட பட்டன் வந்து இதில் இருக்கும். அந்த ரியர் ஃபுட் ஸ்டெப் வந்து இதாக இருக்குது. அது முதல்ல மடித்து வச்சுருந்தப்போ எனக்கே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ அது கூட அப்படியே கம்பைன் ஆகி சூப்பராக இருந்து. அண்ட் இது வந்து தட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த எக்ஸாஸ்ட் ஃபினிஷ் கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாக நம்ம கீழே இறங்கி பார்க்க முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு கீழே கிடக்குது. அண்ட் இதில் ஸ்பேஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா பயங்கர கஷ்டம். ஏன்னா அது எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஈவன் டயர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது. கேலிப்பர்ஸ் 2 இருக்குது இந்த சைடில். பிரிஸ்டோன்ஸ் டயர் தான் ஸ்டாக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 200/55 இதோட சைஸு. புதுசானதுனால அந்த பிளாஸ்டிக் கவர் கூட ரிமூவ் பண்ணலாம். அந்த எக்ஸாஸ்ட்லாம் அப்படியே இருக்குது. இதில் கோல்டு விங்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது, லைட் கிடையாது. அண்ட் இதில் வந்து நம்ம இந்த லக்கேஜ் சைட்லையும் 2 சைட்லையும் தென் பின்னாடியும் வரும். அண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இதோ இங்கே இருக்கும். இதாக இருக்குல்ல, அதான். இது எதுவும் கிடையாது. இது கிராப் ரைஸ் நல்லாயிருக்கும். அதில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதுவும் என்னது ஓப்பன் இதில் இருக்குது. ஸோ மழை டைம்லலாம் எப்படின்னு எனக்கு டவுட் தான் இது. அதோட அந்த வாட்டர் ப்ரூஃப் அதை பற்றி நான் வெப்சைட்டில் எதுவும் பார்க்கல. தென் சீட் வந்து நல்லா ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. லைக் ஒரு மேட் அல்கண்டாரா அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. அண்ட் இது வந்து ரைடருக்கான ஒரு சப்போர்ட். இது எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வர்றது. ஆனால் அது ஆடிட்டுருக்கு. அண்ட் பில்லியனுக்கு வந்து இதுவும் நம்ம ஆப்ஷனலில் வர்றது தான். இது இல்லாத கோல்டு விங்கும் உண்டு. அதாவது பின்னாடி இந்த பில்லியனுக்கு காரி இருக்கிற செட்டப் உண்டுல்ல, இது இல்லாத நார்மல் செட்டப்பே உண்டு. அண்ட் அதில் வந்து இது ஒன்றும் வராது. ஃபுல் நார்மல் சீட் மட்டும்தான் இருக்குது பின்னாடி. இந்த இது பின்னாடி வர்ற இந்த டாப் பாக்ஸ் இது எதுவுமே வராது.
சீட் குவாலிட்டி இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ரைடரை விட பின்னாடி இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா அண்ட் செயின் அந்த மிக்சட் கலர் தான், பிளாக் அண்ட் கிரே அந்த ஒரு கைண்டில். அண்ட் ரெட் லைட் வந்து இங்கே இருக்குது, டெய்ல் லைட்டு. இங்கே ஹோண்டான்னு ஒரு லேபிளிங் இருக்குது. தென் எக்ஸாஸ்ட் வந்து கீழே இதில் 2 இது, அந்த அதில் 2 ஹோல் அந்த மாதிரி இருக்குது. அதில் இன்னொரு விஷயம், இது வந்து ஷாஃப்ட் ஆனதுனால இது வந்து சிங்கம் வந்து சிங்கிள் சைடில் இருக்குது. அது வந்து காட்ட ஓட முடியல, ஏன்னா அவ்வளோ கீழே இருக்குது. தெரியுதா? இந்த சைடில் எதுவுமே கிடையாது, அண்ட் எல்லாமே அந்த சைடில் தான் வரும். அந்த ஷாஃப்ட் மெக்கானிசம் கூட தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுது, அப்படி இருக்குது கீழே. இந்த மொத்தம் கவர் பண்ணுறதுக்கு இனி பின்னாடி போக வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசு. நான் இப்போ கவர் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வேற ஒரு கலர். ஏன்னா ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது நல்லா இருந்தது, அதனால் நான் இது எடுத்தேன். எல்லாமே எல்இடி சொல்லிட்டேன்ல, அந்த அதே செட்டப் தான். அந்த எதுவும் ஆன் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா இது பைக் வந்து சேல் ஆகலை, ஸோ இவங்க பேட்டரி கனெக்ஷன் எதுவுமே பண்ணலை, அப்படியே ப்ளைனாக வச்சுருக்காங்க. கீ நான் காட்டினேன்ல, அந்த கீ வந்து போட வேண்டிய இடம் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அது வந்து என்ன பர்பஸ்னா, ஒன் அண்ட் ஒன்லி இந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. லைக் இதுக்கு ஒரு பட்டன் உண்டு, இதாக இருக்குல்ல, இது வந்து ஒர்க் ஆகலைன்னா மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மேனுவல் கீ யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வேறு எதுக்கும் கிடையாது. லைக் இந்த காரில் வந்து பேட்டரி டவுன் ஆச்சுன்னா ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. கோல்டு விங் லோகோ வந்து இதுலேயும் வருது, சீட்டில் ஒரு சின்ன எம்ப்ளம் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் அதே மாதிரி தான் கோல்டு விங் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் அதை தாண்டி இந்த சைட்லேயும் ஓப்பன் பண்ண வேண்டிய பட்டன் வந்து இங்கே வரும். சீட் வந்து ஹீட் பண்ணுறதுக்கான இது வந்து இங்கே இருக்குது, அதாவது பில்லியன் சீட்டு. 1 2 3 4 5 மாற்றினா போதும், 5 வரை இருக்குது லெவல். இப்போ ஆஃபில் வச்சாச்சு, அவ்வளோதான். அண்ட் இந்த சைடில் வந்து அதே மாதிரி தான், அந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து மடக்கி வச்சா பயங்கர இதாக இருக்கும். அந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவுமே ரைட் பண்ண முடியாததுனால நான் எதுவுமே தனித்தனியாக சொல்லலை. நேரமே சொன்ன மாதிரி நான் ஒரு ஷீட் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இன்ஜின் ஃபினிஷிங் வந்து இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே வந்து ஃபாக் லேம்ப் வந்து கூட வருது, அதுவும் அந்த இன்ஜின் அடுக்கு கூட ஒரு அட்டாச் இது மாதிரி வரும், இதாக இருக்குது. ரெண்டுலேயும் பிரிக் ஸ்டோன் தான் இதாக மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் இதோட சைஸ் வந்து இதாக இருக்குது, 180 70 அவ்வளோதான். அந்த இதில் வந்து டியூல் டிஸ்க்கு. ஆனால் ஃப்ரெண்டில் வந்து கேலிப்பர் ஒன்று தான் வரும், ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் ஒவ்வொரு கேலிப்பர் அந்த மாதிரி தான். ஆனால் இது சர்வீஸ் பண்ணுறது தான் பெரிய தலைவேதனை மாதிரி இருக்கும், பயங்கர இதாக இருக்குது. அண்ட் இந்த சைடில் இந்த ஒரு கிரில் மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே ரேடியேட்டர் இருக்குது, ரேடியேட்டர் ஃபேன் இருக்குது, தெரியுதா? இதுதான். இது வந்து ஹேண்ட் பிரேக். இந்த இது ஆனால் ரைட் சைடில் ஹேண்ட் பிரேக் இருக்க வேண்டிய இடத்துல தான் அதை ஓப்பன் பண்ணி ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ண சொன்னால அந்த செட்டப். இது வந்து ஹேண்ட் பிரேக்கு, இது எடுத்து விட்டால் அது போயிடும். ஏன்னா இது 380 அந்த சைஸில் வரும் இதோட வெயிட் மொத்தமாகவே. ஸோ ஒரு ஏதாவது ஒரு ஏற்றத்தில் இறக்கத்தில் நிற்கணும்னா இது இல்லாமல் நிற்க முடியாது. நம்ம நார்மல் எப்பவும் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் என்னோடய ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர். நான் இப்படி நின்னால் கூட இந்த ரைடர் சீட் வந்து கீழே இதுவரை தான் வரும், அதாவது கரெக்டாக இடுப்பு அளவு தான் வரும். ஸோ இதில் ஏறி உட்காறது இறங்குறது எல்லாமே ஈஸி. அண்ட் இதில் ஏறி உட்காந்தோம்னா நம்ம இந்த டபுள் ஸ்டாண்டில் இருந்து கீழே இறக்குறது ஒரு நல்ல வெயிட் ஃபீல் ஆகும். அண்ட் இதோட மிரர் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம் எலக்ட்ரிக்கலி, பட் அதெல்லாமே ஆன் பண்ணால் தான் நமக்கு பார்க்க முடியும். அது ஆன் பண்ணாதனால எதுவும் தெரியல. அண்ட் டேஷ்போர்ட் வைஸ் ஒரு நல்ல ஒரு காக்பிட் இருக்குது இதில். எனக்கு இந்த செட்டப் நல்லா இஷ்டப்பட்டு, ஏன்னா இந்த ரவுண்ட் டயர் மற்ற மாதிரி ஃபோன் மாதிரியெல்லாம் இருக்குது இதில். அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா கிளச்சு கிடையாது, ஃபுல் ஹேண்டில் பார் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி கீழே கியரில் வரும் கிடையாது, இது ஃபுட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் சைட் ஸ்டாண்ட் இதெல்லாமே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. அண்ட் சுவிட்சஸ் பார்த்தோன்னா பாஸ் சுவிட்ச் இங்கே இருக்கிறது. அண்ட் இது வந்து வால்யூம், இந்த ஆடியோ சிஸ்டம் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அதோடது. அண்ட் பின்னாடி 2 ஸ்பீக்கர் சொல்லியிருந்தேன்ல, அதாவது இந்த பில்லியன் பக்கத்தில் இருக்கிறது. அண்ட் சேமஸ் அதே மாதிரி முன்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து இந்த வைசரோட இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, இந்த பட்டன். அது வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள்னு சொன்னால அந்த இதுதான். இது வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் தான் இதாக இருக்கிறது. இது வந்து ஹார்ன், இது வந்து சோர்ஸு, இது எல்லாமே அதில் போகிறது தான் டிஎஃப்டியில் பார்க்குறதுக்கு. இது வந்து லைக் மெனு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இல்லை. இது வந்து இண்டிகேட்டர்,
அண்ட் இது வந்து ரிவர்ஸ் இது லைக் இது வந்து இவ்வளோ வெயிட் ஆனதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளே இது லைக் தள்ளி கொண்டு போக முடியாது. அதனால் இதுலேயே ஒரு பட்டன் இருக்கும். லைக் இது பேசிக்காக 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு லிமிட் ஸ்பீடு இருக்கும். அது வர மெதுவாக நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் கொண்டு போகிறதுக்கு. அதுக்கு தான் இது. அண்ட் இது வந்து லைக் இது வந்து மைனஸ், ப்ளஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன்ல, நம்ம காரில் பேட்ரி ஷிஃப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி கியர் வந்து நமக்கு மேனுவலி டேக் ஓவர் பண்ணிக்கலாம் வேணும்னா. இது வந்து மைனஸ், கியர் டவுன் ஆகும். ப்ளஸ் வந்து பின்னாடி இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணோம்னா கியர் வந்து அப் ஆகும். அவ்வளோதான். ஸ்பீடோமீட்டர் இங்கே இருக்குது அண்ட் டேக்கோமீட்டர் வந்து அந்த பக்கத்தில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஆன் பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் டிஸ்பிளே வந்து இதில் தான் வரும். இதில் அந்த சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் ஐகான்ஸ் அந்த மாதிரி தான் வரும். சேமஸ் அந்த சைடில் அதே மாதிரி இருக்குது. அண்ட் வண்டி ஆன் பண்ண வேண்டிய பட்டன் வந்து இதாக இருக்குது. இதுவும் ஒரு நாப் மாதிரி தான். ஐகான் இதுலேயே இருக்குது. ஆஃப் பண்ண வேண்டியது, லாக் பண்ண வேண்டியது, இது ரெண்டுமே லெஃப்ட் சைடில் வரும். அதாவது நம்ம எப்படி திருப்புற மாதிரி வரும். ஆன் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த சைடில் வரும். அவ்வளோதான். அண்ட் இது வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் மாதிரி லைக் இப்படி சுற்றியும் ஆப்ரேட் பண்ணலாம். சென்ட்ரலில் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து என்டர். இதோட ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் விசிபிலிட்டி எல்லாம் இது ஆன் ஆகிருந்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, தென் இது ஹோம், பேக்கு, அது வந்து இன்ஃபோ பட்டன். இது வந்து ஹேண்ட் கிரிப் ஹீட் பண்ணலான்னு சொன்னேன்ல, அது வந்து இதாக இருக்குது. ஐகான் பார்த்தாலே தெரியும். இது வந்து சீட் ஹீட் பண்ண வேண்டியது. இது வந்து ரைடரோடது. பில்லியனோடது வந்து நான் பின்னாடி காட்டின மாதிரி இங்கே வரும், அதான் இருக்குது. அது போக இது வந்து ஹெட்லைட்டோட இந்த இது வந்து ஆடியோ மீடியா நம்ம ஃபோன் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிட்டோன்னா அதோட அது இதுலாம் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஹெட்ஃபோனோட இது இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் வந்து பைக்கில் ஃபஸ்ட் டைம் ஏர் பேக் இருக்குது. இதான் இதில் இருக்கும். இது வந்து டைரெக்டாக ரைடரை இம்பேக்ட் ஆகும், ஃபேஸில் வர்ற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் பைக்கில் இதுதான் ஏர் பேக்கெல்லாம் வர்றது. கோல்டு விங் நல்ல ஒரு எம்ப்ளம் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம்னா இது வந்து கில் சுவிட்சு, அதுலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆன் ஆயிரும். அது இது வந்து டிரைவ் மோட்ஸு. இது வந்து டிரைவ், இது வந்து நியூட்ரல், இது வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் அந்த ஒரு இது வந்து ஹசார்ட் பட்டன், இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், இது வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டியது. மோடு மாற்ற வேண்டியது வந்து அது இங்கே இருக்குது. லைக் நம்ம இன்கேஸ் ரைட் மோட் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அதோட இது இங்கே இருக்குது. அண்ட் பிரேக்ஸ், ரிவர்ஸ் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன இது இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி மேலே வருது. இது வந்து ஏதோ ஒரு அக்சசரிஸ் வைக்க உள்ளது. அது என்னதுன்னு செக் பண்ணணும். யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னதுன்னு. அண்ட் ஓவரால் லுக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருக்குது. நான் ஒயிட் கலர் நான் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இங்கே இருக்குது. எனக்கு ஒயிட்டை விட கிரே தான் நல்லா இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த இன்ஜின் ஃபினிஷிங் எல்லாமே இந்த ஒரு சில்வர் இதில் வருது. லைக் அது அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அலாய்ஸ் எல்லாமே சில்வர், பின்னாடி அந்த எக்ஸாஸ்ட் இதெல்லாமே சில்வர், அந்த ஒரு இதில் வருது. ஃப்ரேம்ஸு, அந்த சைடு ஃபுட்டஸ்ட் இருக்கும்ல, எல்லாமே அந்த மாதிரி தான். ஒரு பயங்கர இது இல்லை. இது எனக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இதை விட நல்ல கலர் இங்கே இருக்குது. ஆனால் அது வந்து ரிசர்வ்ட் ஆனதுனால நான் காட்டலை. அது வந்து ஒரு ப்ளூ மாதிரி ப்ளூவில் பார்த்தா தெரியும். அண்ட் அதே மாதிரி வேறு கலர் வரும், நம்ம க்ரீன் மாதிரி வரும், லைக் மேட் க்ரீன் அந்த மாதிரி. அது வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஒரு மேட் க்ரீன் மாதிரி. அண்ட் பேக்கில் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால அதுதான். இது இல்லைன்னா இப்படி தான் இருக்கும், ஃபுல் ப்ளைனாக இருக்கும். பட் இந்த டிசிடி மாடல் வந்து நான் ரைட் பண்ணது கிடையாது. இது ரைட் பண்ணால் தான் தெரியும் இது எவ்வளோ கியர் ஷிஃப்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. பட் டியூல் கிளச் இருக்கிறதே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக தான். அண்ட் இது வேறு இதை ஓட்டி ரிவ்யூ பண்ணவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது லைக் ஈவன் தோ இது வந்து மேனுவல் மோடில் இருந்தாலும் இது வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து காம்படிட்டர் வந்து இதுக்கு நிறைய வரும். லைக் இந்த ஹார்லி டேவிட்சன், இந்தியன் மாடல்னால் இந்தியன் மோட்டார் சைக்கிள் ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அது தென் பிஎம்டபிள்யூவில் கூட போன இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து இந்தியாவிலே 44 lakhs சம்திங் ஏதோ வரும் ஆன் ரோட் சென்னையில். அண்ட் இப்போ புது மாடல் வரும்போது, அதாவது 2025 மாடலில் வந்து எவ்வளோ வரும்னு தெரியல. அப்படின்னா அதுவும் இல்லாமல் ஓல்டு மாடலாக இருந்தாலும் இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இதோட இங்கே இருக்கிற பெஹ்ரைன் ப்ரைஸ் வந்து எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் டேக் வச்சுருக்காங்க. 13,950 தினார், பெஹ்ரைன் தினார். அண்ட் அது போக அது கூட இந்த வாரண்டி மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும், அக்சசரிஸு. இந்த வாரண்டிஸ் எல்லாம் இந்தியாவிலே வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து வேட் சார்ஜ், அதாவது நம்ம ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு. நேரமே 14,900 இருந்திருக்கு. அதை கட் பண்ணி 1000 தினார் கம்மி பண்ணியிருக்காங்க. 1000 தினார்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs வரும். அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், அது யாரும் வாங்கலை இதோட. அண்ட் அவ்வளோதான். கோல்ட் விங் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye bye.